மக்களுக்கு வணக்கம். புதுக்கோட்டையில் நடந்திருக்கின்ற பிரச்சனை. இது குறித்து இப்பொழுது மீடியாக்கள்ல நிறைய பேச மாட்டாங்க. ஏன்னா, இது பேசினால் இது ஆளுங்கட்சிக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுவிடும் அப்படின்ற காரணத்தினால, அல்லது தர்ம சங்கடமான ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் என்ற காரணத்தினால, இது குறித்து இவர்கள் பேச மாட்டார்கள் மீடியாவில். அது மட்டும் இல்லாம மீடியாவில் நேத்திக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டாலின் போய் சந்தித்திருக்கிறாங்க. மீடியாக்கள்ல இருக்கக்கூடிய நபர்கள்லாம் போய் சந்திச்சிருக்காங்க. முக்கியமான மீடியா நபர்கள் சொல்கிறார்கள், "எங்கள யாருக்குமே தெரியாது. இப்படி ஒரு மீட்டிங் நடந்ததே தெரியாதுன்ட்டு." அதாவது முதலமைச்சரை மீடியாக்காரர்கள் சந்திக்கிறார்களாம். எதுக்காக சந்திக்கிறீங்க? கையூட்டு வாங்குவதற்கு தான். அல்லது வாங்குகின்ற கையூட்டு, வாங்க போகின்ற கையூட்டு, இதற்கெல்லாம் ஒரு நன்றி கடன் செலுத்துவதற்காக நீங்க போய் சந்திச்சிருக்கீங்கன்னு எடுத்துக்கலாம். இவர் என்ன தமிழகத்தின் நலத்துக்காக உங்கள கூப்பிட்டு பேசுறாரா? ஒண்ணும் கிடையாது. நீ யோக்கியனா இருந்தா பிரஸ் மீட் வச்சிருக்கணும். எல்லாரையும் கூப்பிட்டு பேசி பிரஸ் மீட் வச்சு பேசினா நீ யோகியன், நீ ஒரு தலைவர். யோகியத்துக்கும் உன் கட்சிக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் இருக்க முடியும்? உன் கும்பலுக்கும் என்ன சம்மந்தம் இருக்க முடியும்? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ அங்க சந்தித்து இதையெல்லாம் சரிக்கட்டி திரும்ப திரும்ப அதிமுகவில் பிரச்சனை, அதிமுகவில் குழப்பம் அப்படின்னு உருட்டுவதற்கு வேண்டுமானால் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்போ நம்ம புதுக்கோட்டைக்கு வருவோம். புதுக்கோட்டையில என்ன பிரச்சனை? அந்த வடக்காடு அப்படின்ற அந்த பகுதியில கோவிலுக்குள் இருக்கக்கூடிய கோவில் திருவிழா, அதில் மரியாதை யார் பெறுவது அப்படின்றது சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை ஒரு சாதி பிரச்சனையாக வெடிக்கிறது. நாம் ஏற்கனவே எச்சரித்து வருகிறோம் இந்த அரசாங்கத்தை. சாதி பிரச்சனைகள் அதிகம் நடந்து கொண்டிருக்கின்றன. தென் மாவட்டங்களில் குறிப்பாக ரொம்ப அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. இது அதிகரித்து கொண்டே வருகிறது. இந்த எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருகிறது. அரசாங்கம் இதில் தலையிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. அரசியல் கணக்குகளை போட்டு, லாப நட்ட கணக்குகளை போட்டு இதில் தலையிடாமல் இருப்பது அப்படின்றதை ஏற்க முடியாது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவில் விவகாரத்திலும் அதே மாதிரி அரசியல் லாப நட்ட கணக்கை போட்டு அரசாங்கம் தள்ளியே இருந்தது. அப்படி ஒரு அரசாங்கம் செயல்படக்கூடாது. அரசியல் கட்சிகள் வேண்டுமானாலும் மாச்சரியங்கள் வைத்திருக்கலாம். சாதி மாச்சரியம் வைத்திருக்கலாம், மத மாச்சரியம் வைத்திருக்கலாம். நியாயமாக இதெல்லாம் இருக்கக்கூடாது. அனைவருக்குமான ஒரு கட்சியாகத்தான் ஒரு நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சி இருக்க வேண்டும். சாதி, மத, இன வேறுபாடுகளிடம் கலைந்த ஒரு கட்சியாகத்தான் அந்த ஒரு கட்சி இருக்க வேண்டும். ஆனால் அப்படி இங்கே அரிதிலும் அரிதாகத்தான் கட்சிகள் இருக்கின்றன. இதெல்லாம் ஒரு பக்கம் வைப்போம். இந்த புதுக்கோட்டையில் நடந்திருக்கின்ற இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு 50 பேர் கும்பல் தாக்கி, வீடுகளை தாக்கி, அதாவது தலித் மக்கள் வசிக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு சென்று வீடுகளை தாக்கி, அவர்களுடைய வீடுகளை கொளுத்தி பாதிப்புகளை சேதாரத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்க முடிகிறது. அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்கள் தொலைத்து விட்டு நிற்கிறார்கள். இந்த மக்கள் ஒருமித்த குரலில் வேறு ஒரு சாதி மக்களை பார்த்து குற்றம் சாட்டுகிறார்கள். உள்ளபடியே இதில் எவ்வளோ உண்மை இருக்குது, பொய் இருக்குது அப்படின்றதெல்லாம் விசாரணையின் முடிவில் தான் தெரிய வரணும், நியாயமாக இருந்தால். ஆனால் நியாயமாக இங்கே விசாரணை நடக்குவதற்கான சூழல் இருக்கிறதா அப்படின்றது தான் கேள்வி. இங்கே தான் நமக்கு காவல்துறையுடைய செயல்பாடை பார்க்குறோம். அதாவது ஒரு சென்சிட்டிவான விஷயம்னு எடுத்துப்போம். அதாவது 2 மதங்களுக்கு இடையே கலவரம், அல்லது 2 சாதிகளுக்கு இடையே பிரச்சனை, இப்படியெல்லாம் வரும்பொழுது காவல்துறை என்பது நடுநாயகமாக செயல்பட வேண்டும். அப்போ நடுநாயகமாக செயல்பட வேண்டும் என்றால் அது ஒரு ரொம்ப டெலிகேட் பொசிஷனில் இருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது எந்த பக்கமும் நம்ம இதான் சரி, இதான் தவறுன்னு ஒரே இடையாக சொல்ல முடியாது. அப்போ உரிய விசாரணை நடத்துவோம், இரு தரப்பினரையும் கூப்பிட்டு அழைத்து பேசி நாங்கள் சுமூகமான தீர்வை காண்போம். இதெல்லாம் தான் அரசாங்கத்துடைய வேலை, காவல்துறையுடைய வேலை. ஆனால் மாறாக காவல்துறையிலேருந்து ஒரு அறிக்கை வருது. என்ன வருது? அது ஒரு ரயில் பிளாட்ஃபார்மில் ஒரு பிரச்சனை நடந்தது. அந்த பிரச்சனை சாதி பிரச்சனையாக இவ மடைமாற்றம் செய்ய முயற்சிக்கிறார்கள் சமூக விரோதிகள். சோஷியல் மீடியாவில் இது குறித்து வேறு மாதிரி தவறான பதிவுகள் போடப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த குறிப்பிட்ட சாதியினர் தான் எங்களை தாக்கினார்கள் என்று சொல்கிறார்கள். இங்கே தான் என்ட்ரி கொடுக்குறாரு. யார் என்ட்ரி கொடுக்குறாரு? திமுகவுக்கு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பேட்டை ரவுடிகள் இருக்கிறார்கள் இல்லையா, இந்த குறுநில மன்னர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அந்த மாதிரியான குறுநில மன்னர் தான் புதுக்கோட்டையை சேர்ந்த நம்ம மெய்யநாதன். இந்த மெய்யநாதன் தான் இங்கே என்ட்ரி கொடுக்குறாரு. ஏன்னா அவர் தான் நாங்கள் லோக்கல் தாதா, இந்த லோக்கல் தாதா தான் இதற்கு காரணம் அப்படின்றதை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தலித் சமூகத்தின் மக்கள் அதை குற்றச்சாட்டாக வைக்கிறார்கள். அமைச்சரின் தூண்டுதலின் அடிப்படையில் தான் இந்த மோதல் ஏற்பட்டது. அமைச்சரின் தூண்டுதலின் அடிப்படையில் தான் எங்களுடைய வீட்டிற்கு கொளுத்தி விட்டு போகக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு துணிச்சல் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் உண்மை இல்லாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் இன்று வரையில் கள்ள மௌனம் சாதிக்கிறார் இந்த அமைச்சர். ஏன் வெளியில் நீ பேச வேண்டியது தானே? இல்லை அந்த சம்பவம் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போக வேண்டியது தானே? ஏன் போக மறுக்கிறார் இந்த அமைச்சர்? ஏனென்றால் அவரை பொறுத்த வரைக்கும் இது இரு சாதி பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது, ஒரு சாதி தரப்பினர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அங்கு போய் நின்றால் தன்னுடைய ஓட்டு போயிடும். ஏன்னா ஒரு வருஷத்தில் எலெக்ஷன் வர இருக்கு இல்லையா,
அந்த கேவல பிழைப்பிற்காக இந்த அமைச்சர் ஒரு பக்கம் வன்முறையையும் தூண்டிவிட்டு, ஒரு பக்கம் தன்னுடைய அல்லக்கைகள், தன்னுடைய கைக்கூலிகளை எல்லாம் தூண்டி ஏவிவிட்டு, இன்னொரு பக்கம் அமைதி, கள்ள மௌனமும் காக்கிறார் அப்படின்றது தான் குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டிற்கு இந்த அமைச்சர் இதுவரையில் விளக்கம் கொடுக்கவில்லை. நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. இவர்கள் எல்லாம் செயல்படக்கூடிய இடமே எங்க அப்படின்னா, இந்த கட்ட பஞ்சாயத்து, கொள்ளையடிக்கிறது, கட்டிங் பேசி வாங்குறது, இதில் மட்டும்தான் இவர்கள் முனைப்பாக இருப்பார்களே தவிர்த்து, இவர் எந்த இடத்திலும் இவர் துறை சார்ந்து இவர் சிறப்பாக செயல்பட்டார் என்று எங்கேயும் எந்த ஆதாரமும் கிடையாது. மாறாக இந்த சாதி வன்முறையை தூண்டிவிட்டு இதில் குளிர்காய நினைக்கிறாரா இந்த அமைச்சர் அப்படின்ற கேள்வி நம்மிடையே வருகிறது. இதில் பார்த்தீங்கன்னா காவல்துறை இந்த விசாரணையை நாங்கள் நடத்துவோம், விசாரணைக்கு அப்புறம் நாங்கள் உண்மையை சொல்வோம் என்று சொல்லாமல் காவல்துறை என்ன சொல்கிறது, எடுத்த எடுப்பிலேயே, அதாவது ஓப்பன் ஷட் கேஸ் மாதிரி எடுத்த எடுப்பிலேயே பிரச்சனை ரயில்வே ஸ்டேஷனில் நடந்தது, அதனால தான் இது வந்து கைகலப்பாக மாறியது, இதுக்கும் சாதி பிரச்சனைக்கும் எதுவுமே சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. விசாரணைக்கு முன்னரே இவர்கள் தீர்வுக்கு வந்து விடுகிறார்கள், தீர்ப்பிற்கு வந்து விடுகிறார்கள். அவர் எப்படி இதில் மட்டும் கிடையாது, எல்லா வழக்கிலையும் இதை தான் செய்கிறார்கள். இந்த குற்றச்சாட்டை இவர் வைக்கிறார், யார், திருமாவளவன். அவர் என்ன எப்படி வைக்கிறார் பாருங்க. அதாவது தோழமை நொட்டுதல் என்பது இதுதான். என்னென்னு வைக்கிறாரு, எங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிறதாக இருக்கிறது, காவல்துறை இப்படி பேசுவது எங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன் காவல்துறையை தன்னுடைய நேரடி பார்வையில் வைத்திருக்கின்ற ஸ்டாலின் இதையெல்லாம் ஏன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த திருமாவளவனால முடியல. ஏன்னா கேவலம் பிளாஸ்டிக் சேருக்காக இந்த நாரப்பழப்பு, இது தேவையா உனக்கு? புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கை அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. புலனாய்வு நடைபெறுவதற்கு முன்னதாகவே காவல்துறை ஒரு நிலைப்பாட்டை எடுப்பது புலனாய்வுக்கு எதிராக அமைந்துவிடும். எது தவறு, எது சரி, எப்படி ஒரு வன்முறை தொடங்கியது, யார் அதில் வன்முறையை கையில் எடுத்தார்கள், யார் பாதிக்கப்பட்டார்கள் என்பதையெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் என்கிற புலனாய்வு நடைபெற்று அதிலே ஒரு இறுதி முடிவை எடுக்க வேண்டும். அதன் பிறகுதான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும். இன்வெஸ்டிகேஷன் என்கிற ப்ராசஸ் தொடங்குவதற்கு முன்னதாகவே காவல்துறை ஒரு நிலைப்பாடை எடுப்பது அந்த புலனாய்வுக்கு எதிராக அமைந்துவிடும். காவல்துறைக்கும் கிடைப்பது ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான். அவர்களுக்கு ஒரு தரப்பு தகவலை சொல்வார்கள், அந்த தகவலை வைத்துக்கொண்டு ஒரு இறுதி முடிவாக அதை அறிவிக்கக்கூடாது. வேறு ஒரு ஆட்சியாக இருந்திருந்தால் திருமாவளவன் எப்படியெல்லாம் கர்ஜித்திருப்பார், அந்த ஆட்சியாளர்களை நோக்கி கேள்வியை கேட்டிருப்பார்கள் இல்லையா? ஆனால் இங்கே என்ன பேசுகிறாரு, காவல்துறை இப்படி செய்திருக்கிறது என்பது அதிர்ச்சி அளிக்கிறது, காவல்துறை எப்படி இப்படி செய்யலாம் என்று அதிர்ச்சி அளிக்கிறது. ஏன் ஸ்டாலினை பார்த்து கேள்வி கேளுங்க, நான் உங்களுடன் கூட்டணியில் இருக்கிறோம், நாங்கள் இருக்கும் பொழுதே எங்களுடைய மக்களுக்கு தொடர்ச்சியாக இப்படியான அச்சுறுத்தல்கள், இப்படியான அராஜகங்கள் நிகழ்த்தப்படுகின்றன, தாக்குதல்கள் நிகழ்த்தப்படுகின்றன, இதற்கெல்லாம் நீங்கள் என்ன பதிலை சொல்லப் போகிறீர்கள் என்று துணிச்சல் இருந்தால் நீ ஸ்டாலினை பார்த்து கேட்க வேண்டும், ஆட்சியாளர்களை பார்த்து கேட்க வேண்டும். அதை விடுத்து காவல்துறை ஏன் வாய்மூடி இருக்கிறது, காவல்துறை ஏன் செயல்படவில்லை, காவல்துறை கைகள் கட்டி போடப்படுகின்றன, அதனால் அவர்களால் செயல்பட முடியவில்லை. இல்லை என்றால் எங்களுக்கு தமிழக காவல்துறை பற்றி தெரியாதா? தமிழக காவல்துறை நினைத்தால், ஒரு பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று நினைத்தால், எனக்கு தெரிந்து அது சாதி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மத பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அரசியல் தலையீடுகள் இல்லை என்றால் அவர்கள் 10 நிமிடங்களில் அதை சால்வ் பண்ணிட்டு போகிறாங்க. ஒழுங்கு மரியாதை சொல்கிறத கேட்குறதுனா கேளு, இல்லைனா வேற மாதிரி ஆயிடும்னு கூட்டு சொல்லி முடிச்சிருவாங்க அவங்க கதையை. சாதி, மத, இன இந்த வேறுபாடுகளை எல்லாம் கடந்து அவர்கள் உள்ளதை உள்ளபடியே சிந்திப்பதற்கு திறன் படைத்தவர்கள் தான் நம்மளுடைய காவல்துறையினர். ஆனால் அவர்களை செயல்படாத வகையில் இங்கே அச்சுறுத்துவது யார்? அச்சுறுத்துவது என்பதை விட அவர்களுடைய கையறு நிலையில் அவர்களை தள்ளுவது யார் அப்படின்னா, அது அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்திலிருந்து ஆரம்பித்து ஆளுங்கட்சியினர் தான், திமுகவினர் தான், திமுக பொறுக்கிகள் தான், திமுக காளிகள் தான், இந்த மெய்யநாதன் போல இருக்கக்கூடிய இந்த லோக்கல் தாதாக்கள் தான். இவர்கள்லாம் குறுநில மன்னர்கள். கள்ளக்குறிச்சியில் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஒரு உதயசூரியன் இருப்பான், அவங்க குறுநில மன்னன். அவங்க கள்ளச்சாராயம் வித்தாலும் யாரும் கேள்வி கேட்க முடியாது, மக்கள் செத்தாலும் யாரும் கேள்வி கேட்க முடியாது. அதுபோல இங்கே சாதி கலவரம் நடக்கிறது என்றால் அதற்கு முழுமுதற் காரணம் இந்த மெய்யநாதன் என்கிற குற்றச்சாட்டிற்கு அடிப்படை இருக்கா இல்லையா? இப்படி குறுநில மன்னர்களை தொடர்ந்து ஊக்குவித்து அவர்களை வளர்த்துவிட்டு, இந்த லோக்கல் தாதாக்களை வளர்த்துவிட்டு, இந்த அரசியலை சமூக நீதி அரசியல், இதான் திராவிட மாடல் அரசியல் என்று நாம் சொல்ல போகிறோமா? இந்த கேள்விகளை எல்லாம் உள்ளபடியே மக்கள் முன்னால் வைக்கிறேன். நான் இவங்க சொல்கிறது சரி, இவங்க சொல்கிறது தப்பு அப்படின்ற இடத்துக்குள்ளே வரல. இந்த சாதி இது சொல்கிறாங்க, இந்த சாதி அது சொல்கிறாங்கலாம் நான் சொல்ல வர போகிறதில்லை. ஆனால் நம்முடைய கேள்வி உள்ளபடியே இங்கே ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது.
பாதிக்கப்பட்டவர்கள் சில குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக வைக்கிறார்கள். ஒரு அமைச்சரின் மீது அந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அந்த அமைச்சர் கள்ள மௌனம் சாதிக்கிறார். காவல்துறை அப்படியே பொலிட்டிக்கல், அதாவது அரசியல் அறிக்கை விடுப்பது போல அரசியல் அறிக்கைகளை விடுத்து கொண்டிருக்கிறது. உண்மைத்தன்மைக்குள் செல்வோம், விசாரணையை நடத்துவோம் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையை மக்களுக்கு கொடுக்க மறுக்கிறது அப்படின்ற இந்த குற்றச்சாட்டுக்களை எல்லாம் உங்கள் முன்னால் வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.